ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறோம். நாங்க தாங்க கீர்த்தி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு தரமான பிராங்க் வீடியோ தான் பார்க்க போறோம். தரமான சம்பவத்தை தான் பார்க்க போறீங்க. அது என்ன சம்பவம், யார பிராங்க் பண்ண போறோம், அவங்க ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குது, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பிராங்க்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து வேற பொண்ணு கூட அஃபேர் வச்சிருக்கிற மாதிரி அதை நான் கண்டுபிடிச்சு இவங்க கூட சண்டை போட்டு என் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போற மாதிரி உங்க தங்கச்சியை பிராங்க் பண்ண போறோம். நம்ம வந்து நேர்ல பண்ண போறது இல்ல, போன் கால்ல பண்ண போறோம். அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சரியா? போன் பண்ணு. உண்மாவே கலவரமா தான் இருக்கு வீட்டுக்குள்ள. இதை வேற சொல்றா. சரி, அதாவது போன் பண்ணி நெய்ஸா அழுகிற மாதிரி பேச போறோம். என்ன ரியாக்ஷன் தரணும்னு தெரியல. எங்க மைக் எடுத்தோடனே சொல்லு, தர்ஷினி மாமா இருக்காங்க ஓரமா வாடி. நான் பாத்துக்கிறேன். எல்லாருமே அமைதியா இருங்க. நீங்களும் அமைதியா பாருங்க என்ன பண்ண போறோம்னு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்ன தர்ஷினி எங்க இருக்க? கூட யாரு இருக்கா? சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுல தர்ஷினி. என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த குடிமையை வாயாலே எப்படினே சொல்லு. சொல்லாம் போ. உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு. இல்லல, சும்மா இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்துச்சு என்கிட்ட. நானும் சும்மா எப்பயும் போல பேசுவேன். எப்பயும் போன்ல பேசுவோம், அப்ப எல்லாம் பண்ணுவோம். நீ எதுக்கு போன்ல வயர்ல பேசுற? பொம்பளை பழத்தை போய் சும்மா பேசணும்ல. கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு தர்ஷினி. அது இருக்கிற பிரச்சனை. அது லூஸ் மாதிரி பேசுற. நீ யார்ட்டி பேச மாட்டே? தப்பாலாம் பேசல, சும்மா தான் பேசிட்டு இருப்போம். அது இன்னைக்கு பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிருச்சு. சரி, நான் சொல்லிட்டேன். சொல்லுதா? அது நான் சொல்லிட்டேன்ல, எனக்கு குழந்தைலாம் இருக்கு, இப்பெல்லாம் பேசாத, ஃப்ரெண்டா பேசுறேன்னா பேசிக்கேன்னு. அத கீர்த்தி எடுத்து பாத்துருச்சுல. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கு. வீட்டை விட்டு போதா? அவ அம்மா போன் பண்ணி சொல்லிருச்சுல. நீ சோறுதானே திங்கிற. எதுக்கு வேற பிள்ளைகிட்ட போய் பேசலாம்? அது ஏதாவது முறைக்கணும். ரெண்டாவது வேற பிள்ளைகிட்ட எதுக்கு நீ பேசுற? நான் எதுவும் தப்பாலாம் பேசல. தப்பா பேசல, எதுக்கு பேசுறேன்னு நான் கேக்குறேன். அது ஒரு லூசு உதவியா இருக்கு. பிள்ளை இருக்க பையன் சொல்லுமா? அது என்ன வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கு, நீங்கள் நானும் கல்யாணம் பண்ணிப்போம், உங்க பொண்டாட்டி அனுப்பிச்சு விட்டுருங்க, அப்படி வாய்ஸ் மெசேஜ் பண்ணிருச்சு. எனக்கே தெரியாத, அதை எடுத்து கீர்த்தி பாத்துருச்சு. ரிப்போர்ட் அடிக்கணும் அவள. பண்சுடு கீர்த்தி எப்படி சமாதானம் பண்ண சொல்லல. அவங்க அண்ணனுக்கு அடிச்சு அவங்க அண்ணன் எனக்கு அடிக்கிறாரு. என்னப்பா அது பழக்கம்னு கீர்த்தி என்கிட்ட பேசிச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்பதான் நீ ரீசார்ஜ் பண்ணிட சொல்லிட்டு சொன்னியா? சரி, எனக்கு வயிறு கலக்குதுன்னு சொல்லிட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வந்து பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டு போனேன். பார்த்தா அந்த பிள்ளை மெசேஜ் பண்ணிருக்கும் போல அதை எடுத்து கேட்டுருச்சு. எங்க இப்ப கீர்த்தி கூட சண்டல அடிச்சு விட்டேன்ல. என்னடா இப்பதானே 4 மணி வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்டா அப்படி பேசுறீங்க? உனக்கு தெரியும்ல, முன்னாடியே வீடியோ போட்டு வச்சிருவோம்லான்னு. சரி, அதுக்கு போன் பண்ணி கொஞ்சம் சொல்லல தர்ஷினி. நான் எதுவுமே லவ் எல்லாம் பண்ணல. அதானே அந்த பிள்ளை பொண்ணு இருக்கு. சரி, நான் பேசுறேன். முன்னாடி ஒரு ஆட்டம் மீட் பண்ணோம் நவீன் பேக்கரியில. மீட் பண்ணியா? திரும்பவே மாட்டியா? ஏற்கனவே இன்ஸ்டால வந்தது கீர்த்தி வந்து அதே இப்பதே அவனை ஏத்திருக்காங்க வீட்டுல. இல்ல தர்ஷினி, சும்மா டீ குடிக்கும் போது பார்த்து பழக்கமானுச்சுல. அதனால இன்ஸ்டாகிராம்ல பேசணும்ல. நான் பேங்க்ல ஒர்க் பண்றேனே, சரி டீ குடிப்போம், நவீன் பேக்கரி கிட்ட தான் நிக்கிறேன்னு சொல்லுச்சு. தெரியும் இன்ஸ்டாகிராம்ல இப்ப எப்படி கீர்த்திட்ட பேசினேன் அதே மாதிரிதான் சும்மா வந்துச்சு. ஹாய்னு அனுப்புனேன். கீர்த்திட்ட பேசினா கீர்த்தியை கட்டிட்ட கல்யாணம் பண்ண சொல்லி நிக்குது. ஏய், நான் ஹாய்ன் பண்ணல, அந்த பிள்ளை எனக்கு ஹாய்ன் மெசேஜ் பண்ணுச்சு. பாத்துக்கிட்டு இருக்க நீ. டீ குடிக்கும் போது ஒரு செல்ஃபி எடுத்துச்சு, அதையும் கீர்த்தி பாத்து விடுச்சு. இப்ப சேட்ல ஓட்டுனதுக்கு என்னையே அந்த இழி கிழிச்சிச்சு. அடிச்சு பேசுறேன். அடிச்சு சொல்லல, நான் எதுவும் பண்ணல. தப்பு தப்பா பேசுது. இன்னும் உனக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு கேக்குது. தர போதான்
கீர்த்தி கேக்குதுல, ம். அடிச்சு பேசு தர்ஷினி. இல்ல நான் லைன்ல இருக்கேன், எனக்கு சொல்லாம அப்படியே லைன்ல போடுவேன். அது வேற சண்டே ஆகி போச்சுன்னா பயமா இருக்கே. நீ போடு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அவ எடுக்க மாட்டா மொத. அடிச்சு பாக்குறேன். கிளம்ப மாதிரி இருக்கும். நல்லா இருக்க குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம சரியான ஏரியா விட்டு போட்டுருக்க. ஐயோ சாரி அழுவுடா, எரும மாடு அழுவுடா. The person you are speaking with has அங்க கீர்த்திக்கு தான் இப்ப போன் அடிப்பா. Please stay on the line. நீங்கள் பேசும் நபர் உங்கள் அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார். இப்ப சொல்லுவா, அது கட் பண்ணி விடுதுடா. போனே கட் பண்ணி விட்டுதே. திரும்பி அள்ள தர்ஷன் எனக்காண்டி. கீர்த்திக்கு ரூசா அறிய நான் உன் மேல எனக்கே நம்பிக்கை இருக்கு. நீ யார்ட்டையும் அப்படி பேச மாட்டேன், அதனால ரூசா இருக்கு. அடியில அவங்க அம்மாட்டெல்லாம் சொல்லலாம், என்னடா நினைப்பாங்க அவங்க. அது கொஞ்சம் இது பேசி இருந்தோம்ல, அது என்ன உன்ட்ட எப்படி சொல்றேன்னு தெரியல. கொஞ்சம் பேசல தர்ஷினி. போய் என்ன உனக்கு பேச்சு கிடக்கு. The person you are speaking with has put your என்ன பேசுறீங்க? Stay on the line. நீங்கள் பேசும் நபர் உங்கள் அழைப்பை என்கிட்ட கத்துவா. பண்ணிருக்கப்பா என் போனே. நானாப்பா பண்ணேன், என் போனே இருக்க மாட்டேது. தர்ஷினி கொஞ்சம் சொல்லல தர்ஷினி. இப்ப அது எங்க இருக்கு? நீ எங்கடா இருக்க? நான் வெளியே வந்துட்டேன்ல. வெளியே வந்துட்டியா? எதுக்கு நீ வெளியே போற? அந்த பிள்ளை எங்க அம்மாட்ட பேசுன்னு சொல்றதுல நீ எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் தானே. அவ அண்ணன் போன் மட்டும் என்கிட்ட கத்துனாரு, அதோட வந்துட்டேன் வெளியே. அந்த போய் என் நம்பர் எடுக்க மாட்டேதுடா. போய் போனையாவது. சரி, எனக்காண்டி ஒரே ஒரு ஆட்ட அடியில சண்டே அடிச்சு விட்டேன்ல. நீ என்ன மயிருக்கு நீ கை நீட்டுறா? பண்றது உன் மேல தப்பு. இப்ப அந்த பிள்ளை ஒரு பையன் பேசினா நீ விட்டுருவியால கேக்குறேன். சரி, எனக்காண்டி விட்டு பண்ணி அழுடானா எப்படி அழுகிறது? The person you are speaking with has put your call on hold. வருது. அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கல, நீ ஒரே ஒரு ஆட்ட அடியில எனக்காண்டி தயவு செஞ்சுல. எனக்கு பழக்கம். சரி, ஒரே ஒரு ஆட்ட அடியில எனக்காண்டி. ரூசாடா நீ. நல்லா இருக்க குடும்பத்துக்குள்ள தேவை நீ ஏன் மணலி போட்டுக்கிற? அடியில தர்ஷினி ஏல. The person you are speaking with has put your call on hold. கேக்காது, நான் மியூட் Stay on the line. பேசுறது. நீங்கள் பேசும் நபர் உங்கள் அழைப்பை இங்க உட்கார்ல வைத்துள்ளார். ஹலோ, நான் எடுத்துட்டு கட் பண்ணிடுச்சு. உட்கார்ந்து பேசல, ஏன் அப்படி பண்ற? ஆகாது. The person you are speaking with has put your call on வந்துட்டு போயிடுவாங்க, கோவம் வேற வருதுங்க. the line. நீங்கள் பேசும் நபர் உங்கள் அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார். என்ன பண்ண போறேன் இந்த लाइनिल कातिरकवो आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उसने आपको நினைக்கிறேன். पर रखा है. कृपया लाइन पर என்ன லைன்லயே போடாம பேசிட்டு இருக்காங்க. स्पीकिंग கட் பண்ணிடுச்சு. போயிடாம கூப்பிட்டேன். எனக்கு வாய்ஸ் சரியில்லப்பா. நீ அடியில அடிச்சு வர போட்டேன்ல நானு. எனக்கு அரிய இருக்காடா. சரி, அதே லூஸ் மாதிரி ஏதாவது பண்றேன். சரி, ஒத்தே விட்டுட்டு வந்து நீ வெளியே வந்து நிக்கிற. பண்றதெல்லாம் ஒரு மாதிரி சித்தியெல்லாம் பஞ்சாயத்து வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் சரி இரு நான் லைன்ல எடுக்கவா? நீ எடு. என் போனை எடுக்கல, ஒரு போன் எடுத்து அடிக்க வச்சிடும். கீர்த்தி பாத்து பேசல. நம்மள வச்சு ஏதோ பண்றாங்க. கீர்த்தி. ஹலோ கீர்த்தி. என்ன கான்டாக்ட் போட்டுருக்கீங்க? யாருக்கு கான்டாக்ட் போட்டோம்? லூஸ் எருமை. நான் தான் வந்தேன். நீ ஏன் முடிஞ்சிட்டு கேக்குற? சொல்லுங்க. யார் அந்த பேசுனாக்கி வேணால போனீங்க? விஜய் அப்பெல்லாம் யார்ட்டையும் பேச மாட்டேன் சொல்ல. நீ உங்க அண்ணனை நீங்க நம்புங்க, நான் நம்ப ரெடியாவே இல்ல. போதும் எனக்கு. ஏன் இப்படி பேசுற? அப்படின்னா கீர்த்தி தம்பி எந்திரிச்சிட்டாளா? கீர்த்தி ஒரு முறை என்ன பாரம்மா கடவுள். ஹலோ சொல்லு தர்ஷினி. சொல்லுடா. போனை கட் பண்ணிடுச்சு தர்ஷினி.
சரி, இது இப்ப திடீர்னு எந்த பஞ்சாயத்து வந்துச்சு? இது யாரு முத? என்ன வேணாம் தெரியல. சரி இரு, நான் திரும்பி லைன்ல போடுறேன். உண்மையா சொல்லு, ஓட்டுறியா இல்லாட்டி? அழுகுறேன் உனக்கு ஓட்டுற அந்த இருல தர்ஷினி, ஏன்னா புரிஞ்சுக்க மாட்டா. நான் அப்படி சொல்லடா. நீ கீட்டு நீ பேசுனா என்னடா முன்னான்னு கேட்டிருக்கமே. கான்ஃபரன்ஸ் போட்டுற மரியாதை எல்லாம் பேசாதே. லைன்ல போடுறேன் பாரு. கீர்த்தி ஹலோ, எங்கெல்லாம் இருக்கா? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ யாருக்கு குடும்பம் நடத்த நினைக்கிறேன், உங்க போய் குடும்பம் நடத்து, எனக்கு என்ன தேவை? கீர்த்தி ஏன் எல்லாம் பேசுறீங்க? என்ன சொல்லல எந்த சொல்ல நான் சொல்றேன். இதே தப்பா பேசிக்க நான் சொல்லு. நீ ஒண்ணு என்ன சொல்றேன் கீர்த்தி? ஒரு பையன் அழகா பேசுறேன் செய்யுங்க, அந்த பிள்ளை பேச அழகா பொருந்து புட்ட ஆரடி சந்தன அண்ணனுக்கு எங்க போச்சு அறிவு? உங்க அண்ணனுக்கு எங்க போச்சு அறிவு? குழந்தை அவன் தங்கச்சியை வச்சு பேசினா நான் கீர்த்தி ஏதாச்சும் பேசிய தஸ்னி அவனை பிறகு. சரி யார் அந்த நான் கிளம்பி போயிடுறேன். கல்யாணம் பண்ணி வைங்க, குடும்பமா சேர்ந்து இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாம். சிறப்பு பிய போது எவ்வளவு பெரிய ஆர்த்த பேசிட்டு கொலுசு மாதிரி. அதனால ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போங்க. அவரை பத்தி எதுக்கு பேசினேன்? நான் தப்ப சொல்லுவேன். அதே நான் சொல்லல, நான் சும்மா வச்சிருச்சுல போன வச்சிருச்சுல. சரி நானுமே என்ன கேக்குறேன் நீ எதுக்கு அடுத்த போயிட்ட போய் பேசுற? நான் எதுவும் தப்பெல்லாம் பேசல.